மடிப்பிச்சை என்பது மிகப்பெரிய தாத்பரியமான விஷயம். இது என்னுடைய குருநாதர் சொன்னது. என்னுடைய ரிசர்ச்லாம் கிடையாது. ஆனா மடிப்பிச்சை எடுக்கிறத நானு சிறு வயது முதலே பார்த்துருக்கேன். நானும் மடிப்பிச்சை எடுத்திருக்கிறேன். மடிப்பிச்சை எடுத்ததற்கு அப்புறம் தான் நான் இன்றைக்கு ஒரு மனிதனாக ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கேன்மா. மடிப்பிச்சைக்கு அவ்வளோ பெரிய தாத்பரியம் உண்டுமா. ஓகே. நீங்க சொல்லியிருந்தீங்க, நானும் மடிப்பிச்சை தான் எடுத்திருக்கேன் அப்டின்னா. ஆனா நாங்க நெறைய விஷயம் நெறைய இடங்கள்ல பார்த்தது என்னன்னா, பெண்கள் மட்டும் தான் மடிப்பிச்சை எடுக்கணுமா? அப்டிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆண்களும் மடிப்பிச்சை எடுக்கலாமா? அவங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யணும்? நிச்சயமா எடுக்கலாம். வாஸ்துல வடகிழக்கு சம்பந்தம், அல்லது தென்மேற்கு சம்பந்தம், அல்லது வடமேற்கு சம்பந்தம். வடகிழக்கு அப்டின்னா ஆற்றல் வருகின்ற மூலை. அந்த வடகிழக்குல வெட்டியா இருக்கிறான் ஒரு ஆம்பள பையன். வேலையே போகல. எத பண்ணாலும் சக்சஸ் இல்ல. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுங்க. 2வது தென்மேற்குன்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம். நெறைய டைவர்ஸ் நடக்குது. ஏன் அப்படின்னா, புரிதல் கிடையாது. வடமேற்கு சம்பந்தம் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்ல. ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன், மிகப்பெரிய ஃபேக்டரிஸ் ரன் ஆகல. இதெல்லாம் வடமேற்கு சம்பந்தமாட்ட ஒரு விஷயம். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என்ன பண்றது? எத தொட்டாலும் ஃபெயிலியர். எங்க போனாலும் அடி. நமக்கு அறிவு இருக்கு. ஒண்ணுமே தெரியாதவன்லாம் டீம் லீடரா இருக்கான். ஒண்ணுமே தெரியாதவன்லாம் தமிழ்நாட்டுல மந்திரியா இருக்கான். ஒண்ணுமே தெரியாதவன்லாம் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கான். இது எப்படி சாத்தியம்? நம்ம ஏன் ஜெயிக்க முடியல? நம்ம ஜெயிக்கணும். நான் யாருக்குமே கெடுதல் பண்ணலையே! இப்படின்னு புலம்புகின்ற ஆட்களுக்கு ஒரு பரிகாரம் உண்டு அப்படின்னா, உச்சகட்ட பரிகாரம், மிகப்பெரிய தாத்பரியம். இதற்கு மேல ஒரு பரிகாரம் தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, உலகத்திலேயே கிடையாது. அதற்கு மடிப்பிச்சை தான் ஒரு பரிகாரம். அது பெண்களும் எடுக்கலாம், ஆண்களும் எடுக்கலாம். மடிப்பிச்சை எடுக்க வேண்டிய 2டே இடம் தான்மா. அது எங்க குருநாதர் சொன்னது. திருச்செந்தூர் இஸ் அல்டிமேட். 2வது சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன் வேற இல்ல. சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் வேற இல்ல. பவானி அம்மன் வேற இல்லம்மா. மிகப்பெரிய விஷயம் மடிப்பிச்சை அப்படின்னு வந்துட்டாலே திருச்செந்தூர் தான். பிச்சை எடுக்கணும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு விஷயம். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. குடிகாரனா இருக்கான், ஜெயிக்கிறதுக்கு இல்ல. மடிப்பிச்சை எடுக்கணும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு விஷயம். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. குடிகாரனா இருக்கான், ஜெயிக்கிறதுக்கு இல்ல. தெர்த்தி விட்டாங்க, வேலையே கிடைக்கல. என்ன பண்றது? சாவலான்னு போறான். ஆனா அவனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இடம் திருச்செந்தூர் செந்திலாண்டவன், ஜெயந்திநாதர், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. அந்த கோவில்ல நீங்க நாழி கிணறுல குளிச்சுட்டு, கடல்ல குளிச்சுட்டு, கடல் வேற இல்ல, முருகர் வேற இல்ல, அந்த கடல்ல குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில ஷர்ட் போடாம, ஆண்கள் ஷர்ட் போடாம வேட்டி கட்டி அந்த துண்டால இப்படி கையேந்தி நிற்கின்ற பொழுது அவனுடைய மொத்த திமிர், ஆணவம், அகங்காரம் எல்லாமே உடைஞ்சு, பிச்சை தான் என் லைஃப், பிச்சை தான் எடுக்க வந்திருக்கேன் ஆண்டவா அப்படின்னு நிற்கின்ற பொழுது, அந்த இடத்தில் அவனுடைய வாழ்க்கையானது ஆரம்பமாகிறதுமா. சொல்லிடலாம் வாயால மடிப்பிச்சை எடுக்கலான்ட்டு. நான் எங்க குருநாதர் சொன்னாரு. சரி, நம்ம மடிப்பிச்சை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் திருச்செந்தூர் கிளம்பி போயிட்டேன். மடிப்பிச்சை எடுப்பதற்கு ரெடி ஆயிட்டமா. எல்லாரும் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. என்னால கை வரல. இப்படி கை வரல, பிச்சை எடுக்கிறதுக்கு கை வரல. ஏன் வரல அப்படின்னா, நான் நினைச்சு பாக்குறேன். ஐ எம் ஏ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எல்எல்பி வேற பண்ணியிருக்கோம். நம்ம பிச்சை எடுக்கிறதா? நம்ம கிட்ட தான் காசு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வேலை இல்லை. கண்ணில் தார தாரையா தண்ணி ஊத்துது. கை வரலம்மா பிச்சை எடுக்கிறதுக்கு. திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் அடுத்த பௌர்ணமி போறேன். பிச்சை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நின்று பிச்சை எடுக்கிறேம்மா. முருகர் என்னுடைய வாழ்க்கையை மாத்துறாருமா. மிகப்பெரிய மிராக்கிள்ஸ்லாம் நடக்குது. எதெல்லாம் எனக்கு தடங்களாக இருந்ததோ அதெல்லாம் எனக்கு வெற்றி படிக்கட்டாக மாறியது. எதெல்லாம் என்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாம் நீதான் வரணும்னு சொல்ல வேண்டிய காலகட்டத்தை முருகர் உருவாக்கி வச்சார்மா. அதை நான் நம்புறேன். என்னுடைய குருநாதர் சொன்னது உண்மை. மடிப்பிச்சை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருதுன்னா, தன்னுடைய உயிரையே துச்சமென நினைத்து, உயிருக்கு மேல என்ன இருக்கு? செத்து போயிட்டா வேற என்ன பண்ண முடியும்? கடைசியா சாவணும். அதுக்கு முன்னாடி மடிப்பிச்சை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிப்பிச்சை எடுத்தேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன்.
இப்ப மடிப்பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் தான் உகந்த நாள். இந்த நாள்ல வந்து மடிப்பிச்சை எடுத்தா நமக்கு செல்வங்களும் சரி, நமக்கு என்ன விஷயம் நம்ம ஆசைப்படுறோமோ அது எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு ஏதாவது ஒரு நாள் இருக்கா? எல்லா நாள்லயுமே எடுக்கலாம். குறிப்பா பௌர்ணமி தவிர நீங்க எல்லா நாட்கள்லயுமே திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை எடுக்கலாமா. தவறில்ல. அது வந்து நீங்க ஒரு ரொம்ப நேரம்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு பிசினஸா கூட பண்றாங்க. நெறைய பேர் வந்து உழைக்காம. மடிப்பிச்சை என்பது மிகப்பெரிய தாத்பரியம். குழந்தை வேண்டிலாம் பெண்கள் எடுக்குறாங்க. கல்யாணம் ஆவலன்னு சொல்லிட்டு நெறைய பெண்களும், ஆண்களும் எடுக்கிறார்கள். ஒரு 20 மினிட்ஸ் எடுத்தா போதும். ஒரு ரூ. 50 விழுதா, ஒரு ரூ. 100 விழுதா, அந்த முருகன கையெடுத்து கும்பிட்டுட்டு, அப்படியே போயி அந்த காச உண்டியல்லலாம் போடக்கூடாது. அந்த காச எடுத்துட்டு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு வாங்கி, மத்தவங்களுக்கு குடுத்தாலும் சரி, நீங்க சாப்பிட்டாலும் சரி. மத்தவங்களுக்குன்னா, கூட வந்தவங்களுக்கு குடுக்கணும். இல்ல நீங்க வயிறார சாப்பிட்டு, காசு அதிகமா போச்சா, உங்க காச போட்டு பில்ல பே பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ இந்த மடிப்பிச்சை நான் வைக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்தந்த வேண்டுதல்கள்லாம் இருந்துச்சுன்னா, நான் மடிப்பிச்சை பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன வேண்டுதல்கள்லாம் இருக்கணும்? குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டுதல் இருக்கலாம். 2வது திருமணம். திருச்செந்தூரில் திருமணம் பண்ணுவது சாலச் சிறந்தது. அ சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும். சண்டை சச்சரவுகள் வராதமா என்ன இருக்கும்? திருமண இதுல வாழ்க்கையில. ஆனா திருச்செந்தூர்ல திருமணம் பண்ணா வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். அந்யோன்யமான வாழ்க்கை கிடைக்கும்மா. குழந்தை பேருக்கு சொன்னேன். திருமணம் சொன்னேன். இல்ல வந்து ஒரு வேலை வேணும். வாழ்க்கையில நான் லட்சியமா மிகப்பெரிய ஆளா வரணும். அதுக்கு நீங்க மடிப்பிச்சை எடுக்கலாமா. ஏன்னா உலகத்தினுடைய உச்சகட்ட பரிகாரம். மிராக்கிள்ஸ் ஆஃப் ஹெவன் அப்டின்னா மடிப்பிச்சை இன் திருச்செந்தூர். அடுத்தது சமயபுரத்துல எடுக்கலாமா. சமயபுரத்துல எடுப்பது சாலச் சிறந்தது. அந்த சமயபுரம் மாரியம்மன் வந்து நமக்கு என்ன கேட்கிறீர்களோ அதை அவர்கள் தருவார்கள். மிச்ச கோவில்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விபூதி குடுப்பாங்க. சமயபுரம் மாரியம்மனும், திருவேற்காடு கருமாரியம்மனும் மட்டும் சாம்பல் தருவாங்கம்மா. அந்த சாம்பல் தான் வந்து மிகப்பெரிய விஷயம், தாத்பரியம். கெடுதல்கள்லாம் நம்மள அண்டாதும்மா. அந்த சாம்பலுக்கு அவ்வளோ பெரிய விசேஷம் உண்டு. காசி சுவாமி, ஆறுமுக சாமி, மௌன சுவாமி ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம் அது. அதனால நீங்க என்ன கேட்கிறீங்களோ, அந்த கோவில்ல கிடைக்கும். அ பாசிட்டிவா தான் கேட்கணும். நெகட்டிவா கேட்கக்கூடாதும்மா. ஏன்னா கிடைச்சிரும் அது. நெகட்டிவா பேசினா நெகட்டிவா நடந்துரும். அதுக்காக சொல்றேன். என்னுடைய ஒரு ஸ்பீச் வந்து பிரபலம் ஆவணும்னு சொல்லிட்டு சும்மா முருகரையே டெஸ்ட் பண்ணேன் நானு. என் குருநாதர் சொல்லி, "நீ அப்படியே நம்பாத" அப்படின்னாரு. சரி நான் முருகரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு, நான் இப்ப பேசுறேன். இந்த பேச்சு வந்து நாளைக்கு ஏதாவது பெருசாகுதான்னு பார்த்துட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு விட்டுட்டேன். ஆனா எனக்கே தெரியாது. அது வேற ஒரு சேனல்ல போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2,00,00,000 பேர் பார்வையாளர்கள் பார்த்தாங்கம்மா. நெறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க. அது மாரி மிராக்கிள்ஸ்லாம் திருச்செந்தூர்ல மட்டும் தான் நடக்கும். வேற எங்கேயுமே நடக்காது. ஒருவன் ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும், நிம்மதியா இருக்கணும் அப்டின்னா, அந்த கடற்கரையில படுத்து உறங்கிட்டு வருவது மிகப்பெரிய விசேஷம். நெறைய பேர் சொல்லுவாங்க, நான் கூட தான் போய் தூங்குனேன். எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னுவாங்க. அவன்லாம் முட்டா பையன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது நம்பிக்கையாக போக வேண்டும். அந்த கடல்ல 2 மணி நேரம் குளிக்கிறது அவ்வளோ சிறந்தது. உப்பு தண்ணி வந்து ஆறா கிளென்ஸ் பண்ணும். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. திருச்செந்தூர் கடற்கரை சுனாமி வந்தபொழுது கம்பீரமாக யாம் இருக்க பயமேன்னு நின்ற ஒரே ஆலயம் திருச்செந்தூர் செந்திலாண்டம் ஆலயம் மட்டும்தான். வேற எல்லா ஆலயத்துக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சுமா. திருச்செந்தூர்ல போகல. ஏன்னா அங்க பவர் 24/7 முருகர் அங்க இருக்கார். வேற இடத்துல இல்லையான்னுலாம் என்ன கேள்வி கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 24/7 முருகர் அங்க இருக்காருமா. மடிப்பிச்சை அங்க எடுக்கலாம். ஒரு தெளிவான பதில் எங்களுக்காக குடுத்தீங்க. என்னுடைய கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மடிப்பிச்சை எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் காசா வாங்குவாங்க. சில பேர் வந்து பொருளா வாங்குவாங்க. சில பேர் வந்து இந்த அரிசி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குவாங்க. இந்த மடிப்பிச்சை எடுக்கிறவங்க என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம்? நீங்க வந்து ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி பணம் இல்ல அப்டின்னா, நம்ம வந்து அந்த நேரத்துல பிக்ஷை எடுத்து பவதி பிக்ஷி தேகி அப்படின்னுவாங்க சான்ஸ்கிரிட்ல. நான் சான்ஸ்கிரிட் படிச்சதுனால எனக்கு தெரியும். நான் அகோபிலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெஸ்ட் மாவட்டத்துல சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கேன் பிராமின் ஸ்கூல்ல. இல்லாததை இருப்பதாக சொல்ல முடியாதுமா. பணமாக வாங்கிக் கொள்வது சாலச் சிறந்தது. இப்போதைய காலகட்டத்திற்கு. திருச்செந்தூர்ல பணமா போடுவாங்கம்மா. அந்த பணத்த ஒரு 20 மினிட்ஸ் எடுங்க. உங்களுக்கு 500 கிடைக்கலாம், 2000 கிடைக்கலாம், இல்ல வெறும் ரூ. 20 கிடைக்கலாம். எது கிடைக்குதோ அத எடுத்துட்டு போயிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரமேஷ் ஐயர் ஹோட்டல் இருக்கு, மணி ஐயர் ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல நல்ல மீல்ஸ் சாப்பிட்டுட்டு, முருகன தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி வாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுவீர்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். சில பேர் அறிவாளி மாரி கேட்பான், பிச்சை எடுத்தா வாய்ப்பு வருமான்னு.
பிச்சை எடுத்தால் மிகப்பெரிய தாத்பரியம், உங்களுக்கான கர்மா விலக்கப்பட்டு வாய்ப்புகளை அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவன் ஜெயந்திநாதர் நிச்சயமாக கொடுப்பார். வள்ளி மணவாளன் நிச்சயமாக தருவார்மா. கண்டிப்பாக ஒரு மடிப்பிச்சை எடுக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது சோ நீங்க சொல்லிதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு. இன்னொரு விஷயம் சொல்றேன், மடிப்பிச்சையில ஒரு பெண்களினுடைய தாலி காப்பாற்றப்படும். என் கணவர் சீரியஸா இருக்காரு, என் கணவர் நாளைக்கு ஆபரேஷன் பண்ணா பிழைக்க மாட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. சொல்றேன் உதாரணத்துக்கு, இதெல்லாம் நடந்த விஷயம். டாக்டர் சொல்லிட்டாரு, ஹார்ட் ஆபரேஷன், பைபாஸ் சர்ஜரி, பிரெயின்ல சர்ஜரி அப்படின்னா டாக்டர் கடைசியா என்ன சொல்லுவாரு? அடுத்தது கடவுள் கையில தான் இருக்குன்னு வருமா. அந்த இடத்துல மடிப்பிச்சை எடுத்தா மிகப்பெரிய விஷயம், அவருடைய உயிர் காப்பாற்றப்படும். 100% ப்ரூவனான விஷயமா. பெண்களுக்கு யாராவது தாலி ஒரு வேளை ஊசலாடுச்சு அப்படின்னா திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை எடுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த தாலி நிலைத்து நிற்குமா, நிலைத்து நிற்குமா. ரொம்ப அழகா ஒரு மடிப்பிச்சைனா எவ்வளவு முக்கிய